நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைக்கலனா சீமான் வந்து வேறு ஒரு அற்புதமான சின்னத்தை கேட்டு பெற இருக்கிறார் அப்படின்னு மறைமுகமாவே இளைமறைக்காயா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அப்புறம் தமிழ் தேசியத்தின் மீது பற்று கொண்ட பாரிசாலன் போன்றவர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஆட்டோ சின்னத்தை தான் குறிப்பிட்டு பேசுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாவே புரிஞ்சுக்கிட முடிஞ்சது. குறிப்பா சாட்டை துரைமுருகன் வந்து எல்லா நடிகர்களுமே அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப ரஜினி, கமல், அஜித், விஜய் தொடங்கி இங்க பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் அதை பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற அந்த குழுவிலேயே ரொம்ப தெளிவா நம்மளால உறுதிப்படுத்த முடிஞ்சது. ஆட்டோ சின்னத்தை தான் இவர் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாரிசாலனுமே மஞ்சள் கருப்பு நிறத்துல இவங்க போஸ்டர் விடுற காரணமே அதுதான் அப்படின்னாங்க. அப்ப ஆட்டோ சின்னம் சீமானவர்களுக்கு கிடைச்ச ரொம்ப அற்புதமான சின்னம், கண்டிப்பா மக்களை போய் சேரும், பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்த சூழல்ல ஆட்டோ சின்னம் வேறு ஒரு கட்சிக்கு தற்போது ஒதுக்கப்பட்டு அதுக்குரிய அந்த லிஸ்டே வெளியா இருக்குது. இந்த கட்சிக்கு நாங்க அந்த சின்னத்தை ஒதுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியில தம்பிகளை ஆழ்த்தி இருக்குது. நாடாளும் மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு இந்த ஆட்டோ சின்னமாவது ஒதுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு, புதுச்சேரி அத்தனை இடங்கள்லயும் இந்த ஒரே சிம்பல்ல தான் இந்த கட்சி போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளிப்படுத்தியிருக்குது. எதை நினைச்சு தம்பிகள் பயந்தாங்களோ அதுதான் நடந்திருக்குது. ஏன்னா நாம முந்தி கொண்டு போய் ஆட்டோ சின்னத்தை கேட்கணும், இல்லாட்டினா வேற அரசியல் கட்சி அதை கேட்டு பெற்றுரும். தேர்தல் ஆணையம் வேணுங்கன்னே நம்மளை வந்து பழி வாங்கிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சமூக வலைதளத்தில் பரப்பும் போது ஆட்டோ சின்னம் நாம் தமிழர் கட்சி சீமான் பெற இருக்கிறான்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடியே வந்து வேற யாரா போய் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அதுக்காகவே வந்து வீடியோ போடாதீங்க, இதை பத்தி பேசாதீங்க, ரகசியமா வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. ஆனா எதன் அடிப்படையில் வந்து இதை தைரியமா வெளியில வந்து இந்த அளவுக்கு லீக் பண்ண விட்டது காரணம் என்னன்னா, அண்ணன் சீமான் ஏற்கனவே மனு போட்டுட்டார் தேர்தல் ஆணையத்தில். எங்களுக்கு விவசாய சின்னம் கிடைக்காத பட்சத்தில் எங்களுக்கு மாற்று சின்னமா ஆட்டோ சின்னத்தை கொடுங்க அப்படிங்கிற மனுவை சீமான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கோரிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அதனால தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்தா முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல இந்த தகவல்கள் சமூக வலைதளத்தில் இளைமறைக்காயா தான் முன்னணி நிர்வாகிகள் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. தற்போது இப்படி ஒரு செய்தி வருது அப்படிங்கிறது வந்து தம்பிகளை மிகுந்த ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இந்த நாடாளு மக்கள் கட்சி வந்து 2020 வந்து தொடங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட கட்சி தொடங்கிய 4 ஆண்டுகள் கூட முடிவடையாத ஒரு அரசியல் கட்சியா தான் இது பார்க்கப்படுது. அண்ணன் சீமானால தான், நாம் தமிழர் கட்சினால தான் பல கட்சிகள் இன்னைக்கு இப்படிலாம் ஒரு கட்சி இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. இப்படி சீமானை எதிர்த்து இவங்கெல்லாம் புகழடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரீ சிம்பிள்ஸ்ல ஒரு சில சிம்பிள்ஸ் தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு, மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல சிம்பிளா இருக்குது. அப்படிப்பட்ட சிம்பிள்கள்லாம் இப்போ ஒன்னொன்னா பறிபோய்கொண்டே இருக்குது. மேலும் மீதி இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிம்பிள்களும் வேற யாரும் முன்னாடி வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது ஒரு சிம்பிளை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதான் தம்பிகளோட கோரிக்கையா இருக்குது. ஏறத்தாழ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதுனால தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியுமே அவங்களுக்கான சின்னத்தை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. சுயேட்சைகள் உட்பட அவங்களுக்கான ஒரு சின்னத்தை கேட்டு பெற்று அவங்க வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தற்போது சின்னம் இல்லாமல் போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சியாக, இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே ஒரே அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி தள்ளப்பட்டிருக்கு. இது மிகுந்த மன வேதனைக்கு நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு. ஆனாலும் அவர்கள் வந்து தன்னம்பிக்கையோட போராடிக்கிட்டு இருக்காங்க. தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, விவசாய சின்னத்தை எப்படியாவது போராடி பெறணும், அதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் படுது. அதனாலதான் வந்து 26ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வைக்கப்பட்ட அந்த வழக்கை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுனால இன்னைக்கு அவசர வழக்கா விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் நவநீத துக்கர் அப்படிங்கிறவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியின் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த விவசாயி சின்னம் தொடர்பான இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருமா, அதற்கான முடிவு இன்றைக்கே தெரிஞ்சிருமா அப்படிங்கறதா எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்கு. விவசாயி சின்னத்தை நாம வந்து கேட்டு பெறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது வரைக்கும் இந்த சின்னம் யாருக்கு அப்படின்னு முடிவாகிற வரைக்கும் அந்த விவசாயி சின்னத்தை மாற்று கட்சி பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற மேலும் ஒரு மனுவையும் போடுறதா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது சீமான் அவர்களுடைய சிம்பலை வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பாரதிய அயோக்கிய கட்சிக்கும் அப்புறம் இந்த திராவிட தெலுங்கு தேச கட்சிக்கும் ஒரு பெரிய ஆப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. இது தொடர்பாக ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அண்ணன் சீமானுக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அவர் பார்வையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போதைக்கு வந்து பழைய சின்னத்தோட போராட்டத்தை கைவிட்டுட்டு புது சின்னத்தை வேகமாக வாங்கிக்கிட்டு நீங்க பிரச்சாரத்துக்கு போகலாம்ல, அதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா காலம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அதுக்கு சீமானோட பதில் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத ரவீந்திரன் துரைசாமி தற்போது வந்து பகிர்ந்திருக்கிறார். சீமானை பொறுத்தவரை அவர் சின்னமே இல்லாம பிரச்சாரத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கிறாரு.
மொதல் 5 நாள் 1 வாரம் அந்த சின்னம் பறிக்கப்பட்ட அந்த அநீதிக்காக அவர் வந்து மக்களை ஒன்று திரட்ட பார்க்குறார். மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அதுதான் அவர்கிட்ட பேசின வரைக்கும் எனக்கு தெரிய வருது. இந்த தேர்தலை பொறுத்தவற்றை திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபியை மட்டும் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கல. இந்த தேர்தலை பொறுத்தவற்றை இந்த அரசியல் கட்சிக்கு துணை போகக்கூடிய இந்த தன்னாட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய தேர்தல் அனைத்தையும் எதிர்த்து தான் சீமான் இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறார். நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திட்டமிட்டு தான் சீமான் அவர்களுக்கு ஒரு சூழ்ச்சி வலையை விரிச்சிருக்கிறாங்க. அவரை எப்படியாவது இந்த தேர்தலோட அவரை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த அளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நெருக்கடியை இந்த ஆளுகிற மாநில மத்திய அரசுகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாகவே தெரியுது. அதே சமயத்தில் இந்த சின்னம் எப்படி ஒதுக்குறாங்க ஒரு கட்சிக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் யாருமே இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. சோசியல் மீடியாவில் கூட இது சம்பந்தமான ஒரு காணொலி கூட இல்லை. எதன் அடிப்படையில் ஒரு கட்சிக்கு சின்னம் ஒதுக்கப்படுது? எத்தனையோ சின்னங்கள் தேர்தல் ஆணையத்தில் ஃப்ரீ சிம்பிள்ஸாக இருக்கு. அதுல இருந்து ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கலாமா, இல்லை தேர்தல் ஆணையமா பார்த்து கொடுக்குமா, இல்லை நாம கேட்கலாம் அப்படின்னா எத்தனை கேட்கலாம் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு தெளிவான விஷயமே தெரியல. ஆனால் கேட்ட வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையமா பார்த்து ஒரு 10 சிம்பிளை வந்து கொடுப்பாங்க. அந்த 10ல் ஒன்றை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அதுவும் வந்துட்டு நம்ம வந்து முதல்ல எனக்கு இந்த சிம்பிள் வேணும், அது கிடைக்காத பட்சத்தில் 2வது அது, இது கிடைக்காத பட்சத்தில் 3வது அதுன்னு சொல்லிட்டு 3 ப்ரியாரிட்டிகளை கொடுக்கணும். அதில் ஒன்றை வந்து தேர்தல் ஆணையம் நமக்கு ஃபைனலாக வந்து ஒதுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்லப்படுது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த வருஷம் வந்து தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. இன்னும் 30-35 நாட்கள் தான் இருக்குது. இந்த 35 நாட்களுக்குள்ள சீமானவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களா, முதல்ல விவசாய சின்னத்துக்கான சட்ட போராட்டத்துக்கு முடிவை எட்டணும். அதே சமயத்தில் அந்த முடிவு வெற்றிகரமா வந்தா வெற்றி, இல்ல அந்த விவசாய சின்னம் நாம் தமிழ் கட்சிக்கு கிடைக்காது என்று உறுதியாகப்பட்டு விட்டா வேறு ஒரு சின்னத்தை சீமான் அவர்கள் தேர்ந்தெடுக்கணும். 3வதாக தேர்ந்தெடுத்த அந்த புதிய சின்னத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இதற்கு பின்பாக தான் வழக்கம் போல நம்ம பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியும். மக்கள் மத்தியில் மற்ற விவகாரங்களை பத்தி பேச முடியும். அதன் தொடர்ச்சியா மக்கள் நமக்கு வாக்குகளை கொடுப்பாங்க. அந்த வாக்குகளும் பாதுகாப்பா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு. ஏன்னா வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்த வருடம் தான் தமிழ்நாட்டில் பதிவான வாக்குகள் நெடு நாட்களா வந்து பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கு 19 தேர்தல் முடிஞ்சு ஜூன் 4 வரைக்கும் இந்த வாக்குகள் வந்து ஒரு பூட்டி அறையில இருக்க போகுது. எதுக்காக இத்தனை நாட்கள் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புது. அப்பனா நமக்கு எந்த ஒரு சிம்பிள் அப்படிங்கிறதே முடிவாகிறதுனால இந்த பட்டன் நமக்குன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஓட்டு போகுங்கிற மாதிரி அவங்க ஓட்டு மிஷினில் செட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ ஓட்டு பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரூமுக்குள்ள பூட்டி வைக்கக்கூடிய அந்த கால இடைவேளையில தான் ஏதோ ஒரு புத்தலாட்டம் நடக்குது, ஏதோ ஒரு ஹேக்கிங் மூலமா வாக்குகள் மாற்றப்படுது அப்படிங்கிறதா ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியுது. அப்போ தமிழ்நாட்டில் பதிவான வாக்குகள் தான் ரொம்ப நாளைக்கு ஜூன் 4 வரைக்கும், ஏப்ரல் 19 இருந்து ஜூன் 4 வரைக்கும் உள்ள அந்த கேப்ல ஒரு பூட்டி அறையில இருக்க போகுது. அந்த சமயத்தில் எப்படிப்பட்ட பித்தலாட்டங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எது எப்படியோ இதெல்லாம் தாண்டி சீமான் வருவார் வெல்வார் அப்படிங்கிறதா நாம் தமிழர் கட்சியை அனுபவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் நெருக்கடிகளை மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ணன் சீமான் மேல அனுதாபத்தோட இருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியினர் மேல ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அதனால சீமான் பிரச்சாரத்துக்கு வரும்போது இந்த அனுதாப அலை மிகப்பெரிய அளவில் சீமான் அலையாக தமிழகம் முழுவதும் அடிக்கும். இது மோடியை மூழ்கடிக்கும், ஸ்டாலினை மூழ்கடிக்கும், மிகப்பெரிய அரசியல் வெற்றியை சீமான் பெறுவார் அப்படிங்கிறதான் எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அதே சமயத்தில் இந்த சின்னம் தொடர்பான அத்தனை விஷயங்களுக்கும் சீமான் பதிலளிக்க இருக்கிறார். தந்தி டிவியில் இருக்கக்கூடிய நேர்காணலை இன்னைக்கு இரவு ஒளிபரப்பாக இருக்குது. அதையும் பார்க்கறதுக்கு தம்பிகள் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. அண்ணன் சீமான் என்ன சொல்ல போறார், இந்த சின்னம் தொடர்பான விவகாரத்தில் சீமான் அவர்களுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.